வாங்குறேன். நான் இருக்கிறேன்ல அங்க. அப்புறம் என்ன? சரிப்பா, சந்தோஷம் தான். கல்பனை வைக்கணுமே, அம்மா வச்சுப்பாங்க. போய் கேளுங்க, அதாவது சொல்லு, சீஸ் பண்ணு. ஏண்டா போடல? ஆலயத்தில் போட்டுருக்கலாம் இல்லை? அதுக்கு நான் தரேன். இது உள்ளே போக சொல்லுவேன். உன்னை சுற்றி வச்சுட்டு நம்மளாம் கொஞ்சம் விலகுவோம், அவங்களுக்கு வழி விடுவோம். இந்த சுவாமி தட்டை பிடிச்சுக்கோ. இந்த சுவாமி பிடிங்க, மக்களுக்கெல்லாம் வரம் கொடு. ஒரு பண்பை என்ன பண்றது ஐயா? ஐயானே சந்தோஷமா கட்சி நேரத்துல எல்லாம் அப்படி வாங்கிட்டு சரி, நான் வேலையில் வந்தேன். எல்லாம் வரவங்களுக்குலாம் நல்லதே செய்யறேன், நல்லதே பண்றேன். இந்த ஆலயமும் பெருசா ஆகணும். வரவங்க இத்தனை பேர் வந்தாங்களா, எவ்வளவு பேருக்கு நோயெல்லாம் தீர்த்து வச்சிருக்கிறேன். நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுக்கல ஐயா. அதே மாதிரி எல்லா மக்களும் வரவங்களுக்கும் இதே சிறப்பா பண்ணி கொடு ஐயா. தனி கொடுங்க கையால. சுவாமி சரி ஐயா, உங்க கையால ஒரு கனி ஒன்று கொடு பார்க்கலாம். எனக்கேவா? நான் யாரு? நான் உன்ன மாதிரியா? சொல்லு பார்க்கலாம். ஏதோ 4 இடம் போறேன் வரேன், ஏதோ எனக்கு எந்த ஒரு வேணையும் இல்லாத நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். இருக்கிறியா? வேற வருஷம் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு முதல்ல வழி ஆடி மாதம் தாமலை பத்துட்டு போடலான்னு இருக்கிறேன். ஆடி மாசத்துக்கு தானே கொடுக்க போறாங்க. மயான கொள்ளை விட மாட்டாங்க. முதல்ல ஆடியா மயான கொள்ளையா? மயான கொள்ளை தான் ஃபர்ஸ்ட்டு. ஏமா அதுக்கு வழி சொல்லி அனுப்புப்பா. நாங்களும் உங்கள் பெருமை போய் சொல்லணும். அதுக்கு வழி சொல்லி எங்களுக்கும் ஒரு நல்ல அருள் கொடு, நல்ல வாக்கு கொடு. ஒரு மாட்டு மனசுல நினைச்சிட்டா அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீ தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா யாராலையும் மாற்ற முடியாது. அவங்க முடிவு பண்ணாங்களா பண்ணலையான்னு எனக்கு எப்படி தெரியுது? நான் கடவுளா? உன்ன மாதிரி கடவுளா? நான் மானிட ஜென்மம் மச்சம்மா. அவளை என்னாலே ஆராய முடியாது. சரி, உட்காந்து வாங்கிக்கோங்க. சரிம்மா, சரிப்பா, கொடு. நீங்க பட்டு பட்டு எல்லாரும் வாங்கிக்கணும். வாங்கம்மா. என்ன பண்ண அந்த கனியை உங்ககிட்டே வைக்கணுமா? நான் இங்கேருந்து வாங்கிமே உங்ககிட்டே வச்சுட்டு அப்புறம் நான் என்ன தண்டது? எனக்கு துணையா இருக்கும் தான் வாங்குறேன். நான் இருக்கிறேன்ல அங்க. அப்புறம் என்ன? சரிப்பா, சந்தோஷம் தான். கல்பனை வைக்கணுமே, அம்மா வச்சுப்பாங்க. போய் கேளுங்க, அதாவது சொல்லு, சீஸ் பண்ணு. போகிறேன் 2 வாரம் 4 வாரத்தில் அந்த வேலை நிற்க மாட்டேங்குது. அது நீ தான் கூட சொன்னாங்கல்ல, ஏன் போடல? ஏண்டா போடல? ஆலயத்தில் போட்டுருக்கலாம் இல்லை? ஏன் போடல? சொன்னாங்கல்ல, சொன்னாங்களா இல்லையா? அன்பார்ந்த சீதஞ்சேரி கிராம பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். முனீஸ்வரன் ஆலயத்தில் வருஷ பூஜையாக நடைபெற்று பூஜை நிறைவு பெற்றுள்ளது. இந்த நல்ல நேரத்திலே முனீஸ்வரன் ஆலயத்தில் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து கிராம பொதுமக்களும் அன்னதானத்தை வாங்கி பசியாறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இடத்துலயே வெளியோ முனீஸ்வரன் ஆலயத்தில் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிராம பொதுமக்கள் 26 பேர்களும் வந்து முனீஸ்வரன் ஆலயத்தில் அன்னதானத்தை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன்.
நீ பிடிச்சி வாங்க என் குழந்தைங்களுக்கு தான் இது. இந்தா. எங்க சும்மா போய் கேட்கற வெறுங்க வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கி வந்து வைக்கல சாமிக்கு. என்ன ஊர்ல இருக்கிற நீ? இந்த வாட்டி வருஷம் வெத்தலை பாக்க வரணும் நீ. மாங்கல்யம் கொண்டு வாங்க. எனக்கு செய்யணும்னு சொன்னது செஞ்சுங்க. சரியா? ஆலயம் இருக்குல்ல எழும்பாம அந்த ஆலயத்துக்கு தான் இது. அந்த ஆலயத்துல எடுத்து வச்சிரு. ஆலயத்துல எடுத்து வச்சிரு. மனசுல ஒரு குறை இருக்குது. என்ன காரணமா சொல்ல மாட்டியா? நான் சொல்ல மாட்டேன். உடம்புல தின்னதுதான் என் குடும்பத்தை நல்லபடியா வச்சிரு. அதுக்கு நீ நினைக்கிறது இது ஒண்ணுதான். ஒண்ணுதான் தெரியுமா? என் குடும்பத்தை நீ நல்லா வச்சிருமா. நான் உனக்கு பூஜை போடுறேன். அதை செய். உன் உடம்ப நல்லா ஆக்கி நான் தரேன். ஆமாம்மா இது நிச்சயமும் வரணும். பூஜை போடுறேன். உள்ள போக சொல்லுவேன். உன்னை சுத்தி உடச்சிட்டு உனக்கு எந்த காலு அந்த காலையில் மறிச்சிட்டு போடி. சரிம்மா. போ. ஒரு நாளைக்கு என்கிட்ட நீ வா. சரியா? நான் நமக்கு பெரிய ஒருத்தன் இருக்கிறான். முடியல அவன் வருவான். கனியும் ஆலயத்தில் தான் கிடையாது. தலையை சுற்றி இருக்கிறா பேர் கூட பிறந்தவர் நினைக்கிறீங்கல்ல. அவர்கிட்ட சுற்றி வச்சுட்டு எங்கேயும் போகாத. இங்கே இரு. இன்னும் வர வேண்டியவங்க இருக்கிறாங்க. இங்கே இரு. அம்மா அப்போ சொல்கிறது தான் இப்போ. சரியா? ஆலயத்தில் தெய்வம் உன் கூட தான் இருக்குது. உன்னை சுற்றி இருக்குது, உன் கூட இருக்குது. ஆனால் ஒரு துளி நிம்மதி இல்லை ஆலயத்தில். உண்மைதானே? இருக்கிறா, உன் கூடவே வரா, எங்கே போனாலும் வந்து ஊருக்கே வாக்கு கொடுக்குறா. ஆலயத்தில் ஒரே ஒரு துளி நிம்மதி. மகனே, பல குறை இருக்குதுடா உனக்கு. ஆனால் அவகிட்ட போக சொல்ல நீ வந்து
வயசுல இது ஒரு குறை இருக்குது. நீங்கள் தான் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அந்த ஆலயத்தில். ஆலயத்தில் ஒரு மாண்டவன் இருக்கிறான். இது வரைக்கும் அவன் நீங்கள் போய் என்னன்னு கேட்கல. சரியா? யாருன்னு சொன்னால் தானே தெரியும். இன்னும் பெற்றவனை தான் சொல்லுவேன். கேட்டியா? அது தெரியுது. இது வரைக்கும் நீ கேட்டியா? இது வரைக்கும் உங்கள் அப்பா வந்து உனக்கு வாக்கு கொடுத்து நீ உன் காதால் கேட்டியா? நாங்கள் இறந்த புதுசில் போய் கேட்டு வந்தோம். எத்தனை ஆண்டு ஆகுதுடா? ஆயிடுச்சு தான். அவன் வெளியே இருந்து நீங்கள் எப்படி நல்லா இருக்க முடியும்? சொல்கிறா. கரெக்டு தான். 1000 தெய்வம் இருந்தாலும் பெத்தவன் வயிறு எரிஞ்சா நான் சொல்ல புரியுது. ஆனா எல்லாம் பக்கத்துணையா தான் இருக்கிறாங்க, வெளியதான் இருக்கிறாங்க. வெளியே இருந்து மட்டும் தான் உனக்கு காப்பாற்ற முடியும். உனக்கு ஒரு கண்டம் வந்துடுறா. எட்ட இருந்து வேடிக்கை பார்த்தா டேய், எட்ட இருந்து வேடிக்கை பார்த்துட்டு அவளால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு 1000 காரணம் இருக்குது. சரியா? எப்படி செய்யணுமோ அதை பிரகாரம் செய். சின்ன வயசு, படிப்படியாக ஏறத்துக்கு அம்மா அனுமதி கொடுத்துக்கிறா. ஆனால் அந்த ஒரு குறையால தான் எல்லாம் தடைப்பட்டு நிற்கிது. நீ உன் ஆலயமும் சரி, உனக்கு உட்கார இடம் இல்லாமல், நீ மன நிம்மதி இல்லாமல், ஏதோ போனோம் வந்தோம் படுத்தோம் சாப்பிட்டோன்னு தான் உன்னுடைய வாழ்க்கையே போகுது. அப்படி தானேடா? உன்னால் முடிஞ்சா நான் கூப்பிட்றப்ப ஆனால் ஒதுங்கிடுவா. நான் இப்போ கூப்பிட்றப்போ ஒதுங்கிடுவா. உன்னால் முடிஞ்சா தனிப்பட்ட முறையில். சரியா? நீயும் 2 பேர் 2 பேரும் என் ஆலயத்துக்கு வாங்க. நான் வர வச்சு கொடுக்குறேன் அவனை. சரியா? அப்பாவியா? ஆமாம். உன் முடியல வரமாட்டான். இப்போ யார் முடியல வருவாருன்றீங்க? அவன் முடியல தான் வரும். அம்மாவா? ஆமாம். உன் முடியல அவன் வரமாட்டான். அவன் இருக்கிற முடியல மாண்ட பாலகம் தொட முடியாது. அவள் வழி கொடுத்தாதான், நான் கொடுக்க முடியாது. அவள் கொடுத்து அவள் ஒதுங்கினாதான் அவன் வரலாம். இதுக்கு நான் உத்தரவாதம் தரமாட்டேன். நான் சொல்கிறது இதுதான். உன் தாய் மேலே நான் வர வச்சு காட்டேன்டா. இந்த கனியை நீ நம்பணும். அதுக்காக நம்புறேன். அவளை வெளியே இட்டுன்னு வந்து அவள் மடியில் இந்த கனியை வச்சு வீட்டுக்குள்ள இட்டுன்னு போ. என்ன நடக்குதுன்னு பாரு. நான் சொல்ல மாட்டேன்டா. நீ தெரிஞ்சுப்ப. நீ தெரிஞ்சுக்கின்னு ஓடியாருவ என்னை தேடி. இன்னும் ஒரு கட்டு இருக்குது, அது போய் நிவர்த்தி பண்ணிட்டு வா. 3ல் 2 தான் பண்ணிக்கிற. சரியா? தெரியும்ல? ஒன்று போய் கட்டு அறுத்துட்டு வா. எங்க அவ? எங்க அவ? கேக்குறேன்.